வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தனது இதயத்திற்கு நெருக்கமான திட்டம் என பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு. மதிமுகவுடன் திமுக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் அதிமுக கூட்டணி அறிவிக்கப்படும். அதிமுக கூட்டணி பற்றி சிலர் விஷமத்தனமான பிரச்சாரங்களை பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 24, ஆம் ஆத்மிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். அதிகப்படியான நகரமயமாக்கல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் 2465 கோடி மதிப்பீட்டில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. பணிகள் முடிவு பெற்ற நிலையில் தற்போது சுத்திகரிப்பு ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பகுதியில் சுத்திகரிக்கப்படும் குடிநீரானது தாம்பரம் மாநகராட்சி பகுதி, வேளச்சேரி, பல்லாவரம் ஆகிய பகுதிகளுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் 2058 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் நெருக்கடியிலும் 100 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மாநகராட்சிகள், நகராட்சிகளில் நடைபெற்ற பணிகளை பட்டியலிட ஒரு நாள் போதாது என தெரிவித்த அவர் அதிகப்படியான நகரமயமாக்கல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நம்ம ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்டேன். இன்று ஒரு நாள் போதாது. அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் மாதிரிய அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில மாத்திக்கிட்டு இருக்கிறார். நகர்ப்புற மக்களோட அவசிய தேவையான கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலைக்கு சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, அமைச்சர்கள் ஏவா வேலு, கே என் நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் 2 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் கேட்டுள்ளதாக மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தொகுதி பங்கீட்டு குழு உள்ளிட்ட குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வந்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக 2வது கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. அதன்படி திமுக, மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP திருச்சி சிவா, அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மதிமுக சார்பில் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், பொருளாளர் செந்தில் அதிபன், தேர்தல் பணி செயலாளர் வி சேஷன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு குறித்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். 2 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை தொகுதியையும் கேட்டுள்ளதாகவும் விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்தது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை முடிவிலே உங்களுக்கு எல்லா விதமான
முடிவுகளையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிற 2 மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும். பேச்சுவார்த்தை முடிகிற சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தார். மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை பசுமை வழிசாலையில் உள்ள இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற கருப்பொருள் பதாகையை வெளியிட்டு தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி குறித்து சிலர் விஷமத்தனமான பிரச்சாரங்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். அதேபோல் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். போயஸ் கார்டன் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா படத்திற்கு சசிகலா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. வளர்மதி தலைமையில் 1000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. டெல்லி, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி, ஹரியானா, கோவா மற்றும் குஜராத்தில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நிறைவேறியிருப்பதாக இரு கட்சிகளின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி, மேற்கு டெல்லி, தெற்கு டெல்லி மற்றும் கிழக்கு டெல்லி தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிடும் என்றும் சாந்தினி சவுக், வடகிழக்கு டெல்லி மற்றும் வடமேற்கு டெல்லி தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள 26 மக்களவை தொகுதிகளில் 24 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட போவதாகவும் ஆம் ஆத்மி கட்சி பரூச் மற்றும் பாப்நகர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட போவதாக தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் உள்ள 10 இடங்களில் காங்கிரஸ் 9 இடங்களில் போட்டியிடும் என்றும் குருக்ஷேத்ரா தொகுதியில் மட்டும் ஆம் ஆத்மி வேட்பாளர் போட்டியிட போவதாக இறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் 2 நாட்கள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் தமிழக அரசியல் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை கவனத்தில் கொள்ளப்படும் என தெரிவித்தார். பணம் பட்டுவாடா மற்றும் மது விநியோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சி விஜிலி என்ற செயலி மூலம் தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் புகார் பெற்ற சில நிமிடங்களுக்குள் அது தொடர்பாக ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் ராஜீவ்குமார் தெரிவித்தார். மேலும் மாநிலங்களுக்கு இடையே சோதனை சாவடிகள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் இணைய பண பரிவர்த்தனைகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பதற்றமான தொகுதிகள் கண்டறியப்பட்டு துணை ராணுவ படைகள் நிறுத்தப்படும் என்றும் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வாகனங்கள், ஆம்புலன்ஸ் என அனைத்து வாகனங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் மாலை 5 மணிக்கு மேல் வாகனங்கள் மூலம் ஏடிஎம்களில் பணம் நிரப்ப அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற விவசாயிகளின் பேரணி மற்றும் போராட்டத்தை 29ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக விவசாயிகள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வேளாண் விளை பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளித்தல், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியை முன்னெடுத்தனர். பஞ்சாப், ஹரியானா இடையிலான ஷாம்பு எல்லையிலும்
கானாரி எல்லையிலும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஒன்றிய அரசுடன் நடத்திய 4வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது ஒன்றிய அமைச்சர்கள் முன்வைத்த யோசனையை தொடர்ந்து கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் போராட்டத்தை விவசாயிகள் நிறுத்தி வைத்தனர். இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். பஞ்சாப் ஹரியானா இடையிலான கானாரி எல்லையில் தடுப்புகளை நோக்கி சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. காவல்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் நடந்ததில் சுப்கரன் சிங் என்ற 21 வயது விவசாயி உயிரிழந்தார். இதையடுத்து சுப்கரன் சிங் குடும்பத்தினருக்கு 1 கோடி நிவாரண உதவியாக அளிக்கப்படும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி வரை டெல்லி சலோ என்ற பேரணியை நிறுத்தி வைப்பதாக விவசாயிகள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தரணி பாஜகவில் இணைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வினவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி டெல்லியில் ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடியின் தலைமையில் சர்வதேச அளவில் இந்திய தேசம் பல சாதனைகளை புரிந்து வருவதால் அவரின் தலைமையில் அரசியல் பணியாற்ற பாஜகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து விஜயதரணி வருகை தமிழக பாஜகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் விஜயதரணி இணைந்துள்ளதாக ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக ராகுல் நடைபயண நிகழ்ச்சியில் இணைந்த பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா நியாய யாத்திரையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இணைந்து நடைபயணம் மேற்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் உள்ள ஜமா மஸ்ஜித் சௌராவிலிருந்து சம்பல் சௌராகா வரை பாத யாத்திரை நடைபெற்றது. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து அண்மையில் நடந்த தலைமை காவலர் எழுத்து தேர்வை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளதை பிரியங்கா காந்தி குறிப்பிட்டு பேசினார். மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அமைந்ததால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் அவர்கள் தேவைக்கேற்ப பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். எந்த இடங்களில் பேருந்து இயக்கம் தேவை என்று தெரிவித்தால் அவ்வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை உள்ள வழித்தடத்தில் நாளை கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம், கிண்டி, தியாகராய நகர், சென்ட்ரல் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வள்ளிமலை முருகன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று முதல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து பழங்குடி இருளர் மரபினர்களின் வேடர்பரி உற்சவம் நடைபெற்றது. அப்போது தனி சன்னதியில் வீற்றிருக்கும் வள்ளியம்மை திருக்கோயிலில் இருந்து தேன், திணை மாவு உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களுடன் வள்ளி திருமண மேடைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முருகன் வள்ளி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி திருமணத்தை கண்டு மகிழ்ந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட தலைவர் கிட்டு தலைமையில் டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் விவசாயி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கட்டுமான கருவிகள் விற்பனை செய்யும் கடையில் திடீரென புகை வருவதை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர்
கடையின் கண்ணாடியை உடைத்து எரிந்து கொண்டிருந்த தீயை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் சேதமான நிலையில் உயிர் சேதம் எதுவும் இன்றி ஊழியர்கள் தப்பித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பின்படி வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குமுறையை ரத்து செய்து பழைய வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தின் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை சிப்காட்டில் இருந்து ஆசிரியர் ஜமுனா மற்றும் அவரது கணவர் ராமதாஸ் ராணிப்பேட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது கண்டெய்னர் லாரி மோதியதில் ஆசிரியை ஜமுனா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஜமுனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவரது கணவர் ராமதாஸை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பின் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளின் கல்வித்தரம் மற்றும் சத்துணவு குறித்து மேற்பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியை சேர்ந்த திருப்பதி என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நேரில் சென்று ஆதரவு கூறி அவரை காப்பகத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார். மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு உதவிய அவரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். நாகநதி கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி உள்வட்டம் நாகநதி கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் டாம்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ஆறுதலையும் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாசி மகத்தை முன்னிட்டு காவிரியின் வடக்கு கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிண்டத்தை காவிரியில் கரைத்து வழிபாடு செய்தனர். கடந்த அமாவாசை தினங்களில் காவிரியில் தண்ணீர் இல்லாமல் தர்ப்பணம் அளிக்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சென்ற நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று நகராட்சி நிர்வாகம் சார்பில் போர்வெல் மூலம் காவிரி ஆற்றில் தண்ணீர் விடப்பட்டுள்ளது. கரூர் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் மாசிமத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் மாசி மாத தேரோட்டம் சிறப்பாக துவங்கியது. ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் நாற்றுகளும் பாரம்பரிய மலர் நார்களும் நடவு செய்யப்பட்டதை தொடர்ந்து 50,000 வீரிய வகை மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டது. சூரியகாந்தி, செவ்வந்தி, பிளாக்ஸ், தயந்தஸ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வகைகள் நடவு செய்யப்பட்டது. ஏப்ரல் மாதம் இறுதியில் பல வகையான வண்ண வண்ண பூக்கள் கோடிக்கணக்கில் பூத்து குலுங்கி கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் இருக்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவையில் ஆத்மா யோகா மையம் மற்றும் நான்முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 3வது ஆண்டு மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தெக்குப்பட்டு கிராமத்தில் மாபெரும் எருது விடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. எருது விடும் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டு ரசித்தனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த நபரை விசாரணை மேற்கொண்டதில் மன்னார்குடியை சேர்ந்த ஐயப்பன் என்பதும் அவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து கஞ்சாவை எடுத்து வந்ததும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மதுக்கடையில் இரவு முழுவதும் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்கப்படுவதை கண்டித்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர்.
திருப்பரங்குன்றம் அருகே பாம்பன் நகரில் புதிய நியாய விலை கடை பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், மாமன்ற உறுப்பினர் உசிலை சிவா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், பாஜக எதிர்பார்த்தது போல் அல்லாமல் இந்தியா கூட்டணி சிறப்பாக அமைந்து வருகிறது எனவும் வரும் தேர்தல்களில் 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். டெல்லி பத்திரிகைகளும் பாஜக காரர்களும் எதிர்பார்த்ததை போல இல்லாமல் இந்தியா கூட்டணி இப்பொழுது வெற்றிகரமான கூட்டணியாக தொடர்ந்திருக்கிறது. சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி உறவு இடங்கள் பகிரப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியோடு இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்பட போகிறது. அதற்கு பின்னால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணி தொடர்ந்து பலமான கூட்டணியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மோடியினுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்ற இது உறுதியாகிவிட்ட நிலையிலே விவசாய போராட்டம் டெல்லியிலே மிகப்பெரிய அளவிலே வெடித்திருக்கிறது. இந்த நிலையிலே ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி வருவது உறுதியாகிவிட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நெய்தவாயல் கிராமத்தில் போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் மீஞ்சூர் MMR கிளினிக்கல் கேர் மற்றும் அபிநயா பிசியோதெரபி கிளினிக் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை, குழந்தையின்மை ஆலோசனை மற்றும் பிசியோதெரபி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 5820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 46,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 76,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. யுக்ரைன் ரஷ்யா போரின் 2ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி ராணுவ வீரர்களுக்கு அமெரிக்க அதிகாரிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2022ஆம் ஆண்டு யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. அதில் ராணுவ வீரர்கள் உட்பட 15,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 60 லட்சம் பேர் அகதிகளாகியுள்ளனர். ரஷ்யாவின் கடும் தாக்குதலால் தலைநகர் கீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் சீர்குலைந்தது. இந்நிலையில் போர் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்நாட்டின் காவல் அதிகாரிகள் ராணுவ வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் மாயமான 30,000 பேரை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தனது இதயத்திற்கு நெருக்கமான திட்டம் என பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு, மதிமுகவுடன் திமுக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் அதிமுக கூட்டணி அறிவிக்கப்படும். அதிமுக கூட்டணி பற்றி சிலர் விஷமத்தனமான பிரச்சாரங்களை பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 24, ஆம் ஆத்மிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.